ஹாய் ஹலோடா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போதான் சேனல் ஸ்டார்ட்டே பண்ணுறேன். ஒரு 2 வீடியோஸ் போட்டேன். அதுக்குள்ளேயும் பெரிய பெரிய கேப் எடுத்து எடுத்து போடுற மாதிரி இருக்குது. லாஸ்ட் வீடியோ போட்டே ஒரு 1 மந்த் ஆக போகுது கிட்டத்தட்ட. எனக்கு தெரியல, எக்ஸாம்ஸ் இருந்தது, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எனக்கு பர்சனல் ப்ராப்ளம் அந்த மாதிரி நிறைய வந்துடுச்சு. ஸோ இப்போ தான் நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சமாவது ஸ்பேஸே கிடைக்கிது. இன்னுமே ஷெட்யூல் டைட்டாக தான் போயிட்டுருக்கு. பட் 1 மந்த்துக்கு மேலேனா வேண்டாம், நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிடைக்கிற டைமில் அப்பப்போ ரெக்கார்ட் பண்ணி அப்படி தான் வந்துட்டு போடலான்னு இருக்கேன். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு, ஆகஸ்ட் 10 வந்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது. ஐ மீன் ஆகஸ்ட் 10 வந்து எனக்கு பர்த்டே. அதுக்காண்டி ஒரு ஒன் ஷாட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் போட முடியல. ஸோ சாரி ஃபார் தட். அதனால நான் எனக்கு போடுறேன். ஓகேடா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று ஒன் வேர்ட்லையாவது கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒன் ஷாட்டும் எனக்கு தான். நான் லாஸ்ட்டாக வந்துட்டு கேட்டிருந்தேன் யாருக்கு ஒன் ஷாட் போடுறதுன்னு அப்படின்னு. நிறைய பேர் ஜங்கக்கண்ணான்னு சொல்லியிருந்தீங்க. ஜமுக்கர்னாக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி பாதிலே வச்சுருக்கேன். அதுக்கும் நான் அடுத்து போடுறேன், ஓகேவா? இப்போ ஒரே தயாருக்கே போடுற மாதிரி இருக்குது. சாரி. நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட் கண்டிப்பாக ஜமுக்கர்னாக்கு தான். நான் அடுத்த ஒன் ஷாட் யாருக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு குட்டி விஷயம் என்னென்னா, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்து கொடுத்துருந்தேன். பட் நான் அதை அப்படியே பார்க்காம விட்டுட்டேன். கொஞ்சம் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் பார்த்தேன். என்னென்னா என் ஐடி சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. அந்த உங்களுக்கு கொடுத்தல்ல அந்த ஐடி, அது ஏன்னு எனக்கே தெரியல. அண்ட் இப்போதான் சொல்கிறாங்க அது வெரிஃபிகேஷன், ஐ மீன் திருப்பி ஓப்பன் பண்ணணும்னா 1 மந்த்துக்குள்ளேயே ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்னு. அது 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் ஓப்பன் பண்ணவே முடியல. மாதிரி லைட்டாக கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ இட்ஸ் ஓகே. நான் உங்களுக்கு திருப்பியும் டைம் கிடைக்கிறப்போ இன்னொரு ஐடி ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சாரிடா, ரொம்ப நேரம் பேசிட்டு. இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங்கே தயாந்தான் காலேஜில் ஒரு எம்டி கிளாஸ் ரூமில் உட்காந்து ரொம்ப நேரமாக உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பட் நீங்கள் வர மாதிரியே தெரியல. இந்த சைடு உங்ககிட்ட வந்தா நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டுக்குள்ளே நிறைய ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு குரூப்பாக கேர்ள்ஸ் பாய்ஸ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. தயாங் ரொம்ப டென்ஷன் ஆகி உங்களுக்கு கால் பண்ணுறா. நீங்கள் அதை கூட அட்டென்ட் பண்ண மாட்டீங்க. அப்போ ரொம்ப கோவமா கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வந்து உங்களை தேடுறான். நீங்கள் அப்போ தான் குரூப்பாக உட்காந்து ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து பையன் வா போகலாம். அப்போ நீங்கள் அவனை பார்க்குறீங்க. என்னடி பார்க்குற, வா போகலாம். அப்போ நீங்கள் எங்கே போகலாம்? வா போகலாம். என்னை பார்த்து எப்படி தெரியுது? நான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இது ரொம்ப முக்கியமா? இப்போ நீங்கள் ஆமாம், இது முக்கியம் இல்லையா? அப்போது ஐயோ டென்ஷன் ஏற்றாத, வா போகலாம். அப்போது உங்கள் குரூப்பில் உள்ள ஒரு பையன் தயாம் அவள் தான் சொல்கிறாள்ல ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கேன்னு, நீ எதுக்கு இங்கே நின்று கத்திகிட்ருக்க? போ, அவள் வருவா லேட்டாக. இப்போ எதுக்கு தான் என்கிட்ட நீ ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்க? அவனுக்கு என்ன வேணும்? அப்போ தான் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி அவன்கிட்ட போய், டே ஒத்தா, நீ யாருடா எங்கள் 2 பேருக்குள்ள மயிறு, நான் உங்ககிட்ட பேசுனடா, சொல்லுடா தாயோலி அப்படின்னு அவன் செம்மையாக போட்டு அடிக்கிறான். அப்போ நீங்கள் தயாங் விட்டு தயாங் அவனை எதுக்கு தயாங் இப்படி சண்டை போட்டுட்ருக்க? தயாங் விட்டு தயாங், நான் வரேன் தயாங், வா தயாங் போவோம் தயாங். எல்லோரும் தடுத்துடுறீங்க. அப்போ நீங்களும் தயாங்க கூட்டிகிட்டு இந்த சைடு வந்துடுறீங்க. வந்துட்டு தயாங் ஏண்டா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? அவன் என்ன அப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னதும் அவனுக்கு இன்னும் ரொம்ப காண்டாயிடுச்சு. அவன் உங்ககிட்ட வந்து உங்கள் நெக்கை பிடிக்கிறான், ரொம்ப டைட்டாக பிடிக்கிறான். அவங்களால சுத்தமாக மூச்சே விட முடியல. தயாங் என்ன தயாங் பண்ணுற? தயாங் கையெடு, தயாங் முடியல, தயாங் கையை எடு தயாங். இப்போ அப்படியே அவன் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து என்னடி சொன்னேன்? என்ன சொன்ன திருப்பி சொல்லு பார்ப்போம். தயாங் தள்ளி போ தயாங், நீ எதுக்கு இப்போ இப்படி நின்றுட்டுருக்க? எனக்கு செம்ம காண்டாகுது, நீ தள்ளி போ. ஓ, தள்ளி போன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டியா? அந்தளவுக்கு எவனடி பிடிச்ச? சரி, இப்போ சண்டை போட்டான் என்கிட்ட துள்ளிக்கிட்டு வந்த அவனா? நீ அப்போலே ஆட்டும் போது தெரிஞ்சிச்சுடி எனக்கு அவனா தான் இருக்கும்ண்டு. தயாங் கேவலமாக பேசாத தயாங், அப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணுவேன். நான் எப்படி ஃபீல் பண்ணணும்? நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? முன்னாடி இருக்கிற மாதிரி நான் அடிச்சுட்டு திருப்பி வந்து கெஞ்சவன் நினைக்கிறியா? கெட்டு போனால் போயிட வேண்டி அப்படியா?
சரி எப்போ போ. அதான் பிடிச்சிட்டல அவனை. எவ்வளோ கொடுத்தான், எவ்வளோடி கொடுத்தான் அவன்? சீ, வாயை மூடுதையா. நான் ஏண்டி மூடணும்? உண்மையை சொன்னால் வலிக்குதா? சொல்லவன் எவ்வளோ கொடுத்தான், அவளை விட டபுளாக நம்ம கொடுத்துடலாம். திருப்பி திருப்பி ஏன் தயங்கி இவ்வளோ கேவலமாக பேசுகிற? அவன் என் ஃப்ரெண்டு தான், அது உனக்கும் தெரியும். நம்ம 2 பேரும் 4 வருஷமாக லவ் பண்ணுறோன்னா அவனுக்கும் தெரியும். அப்புறம் என்னத்துக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க? அதையா நம்ம லவ் பண்ணுறோன்னா நான் கூப்பிட்டப்பே வந்திருக்கணும்லடி. நான் கூப்பிட்டப்பே வந்திருக்கணுமா இல்லையா? அவனை பேச விட்டு வேடிக்கை பார்க்குற. என்னை திமிரமேரா, திமிரா. நீ தானே சொன்ன எவன் கூடயாவது போன்னு. இப்போ எதுக்கு திருப்பி வர? ஓ, எவன் கூடாது போனா போயிடுவியா? அதான் இவன் கூட போனியோ? நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது தயா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கூட உனக்கு புரியாதுல்ல. தயவு செஞ்சு கிளம்பு தயங்க. எனக்கு செம்ம கோபமாக வருது உன் மேலே. உனக்கே அவன் என் கோவம் வருது? எனக்கெல்லாம் நீ கோவம் வரணும். உனக்கு ஏன் கோவம் வருது? அப்போ நீங்கள் அவனை ஒரு பார்வை பார்க்குறீங்க, அவங்கள பார்த்துட்டு என்னடி என்ன பார்வை? சும்மா கோவம் வருது தயா. சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு கோவம் வருதான்னு. என் கையை விடு தயா. நான் கிளாஸ்க்கு போகணும். கிளாஸ்க்குலாம் ஒன்று போக வேண்டாம், வா போவோம். எங்கே? எப்போ நம்ம எங்கே போவோம்? நான்லாம் ஒன்றும் வரல. வா, அவ்வளோதான் சொல்ல முடியும். வா. நான் வரல தயங்க, எனக்கு ப்ராஜெக்ட் இருக்குது. அதெல்லாம் அந்த மயிருங்க பண்ணிப்பாங்க. நீ வா தயா. வா ஒயன். வேண்டாம், நான் ஈவினிங் வரேன். நீ போ. உனக்கு தானே ப்ராஜெக்ட் இருக்குது, நீயும் போய் பண்ண, நானும் போகிறேன். இதெல்லாம் உன் டீம் பார்த்துப்பாங்க, என் டீம் பார்த்துப்பாங்க. நம்ம ஒன்று நீ கழட்ட வேணாம், வா போவோம். நான் வரல, எனக்கு பயமாக இருக்குது. நீ போ. என்ன பயமாக இருக்குது? நீ எனக்கு கூப்பிட்டு போய் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ தள்ளு, நான் போகிறேன். நீ மேலே நில்றை. பா போவோம், நான் போவோம். எனக்கு திருப்பி டென்ஷன் ஏற்றாத. எனக்கு இன்னும் கோவம் போகல தயா. நான் வர முடியாது. எனக்கும் தான் இன்னும் போகலை. நான் கூப்பிடல உன்னை. திருப்பி என் மயிரோட்டம் பண்ணிகிட்ருக்கேன். நான் திருப்பி உன்னை கத்தணுமா? அப்போ அவன் திருப்பி வாய்ஸை ரைஸ் பண்ணதும் எப்போ போதும்டா, இனிமேலாம் பாடி தாங்காதுன்னு நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட கத்துற மாதிரி பேசுகிறேன். அதுதான் நான் கேட்குறேன். நானும் ஃபர்ஸ்ட் டைம் கத்துற மாதிரி ரியாக்ட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன தாண்டி பண்ணணும் உனக்கு? இப்போ நீங்கள் அவனோட பார்வை பார்க்குறீங்க, அப்படியே உங்களுக்கு முட்டைக்கண்ணு வச்சுக்கிட்டு. தெய்வமே, சாரி, காலில் விழுவா? விழுவு தான் தெரியுமேடி எனக்கு உன்னை பற்றி இப்படின்னு உங்கள் காலில் விழுவுறான். அப்போ நீங்கள் என்னது சைக்கோவா? நீ இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருந்தப்போ காலில் விழுன்னா காலில் விழுவுற. என்ன பண்ணுறது? அவனை லவ் பண்ணி தொலைச்சிட்டேனே. வா போவோம். இதை நான் சொல்லணும் தயா. சரி பாடி அப்படின்னு அவன் வேகமாக எடுத்துகிட்டு ஓடிடுறான். இப்போ நீங்களும் தயங்கும். அவனோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போகிறீங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவங்கள கூட்டிகிட்டு போய் வச்சு செய்ய போகிறான்னு. இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் எதுவும் வெளியே காட்டிக்காமல் அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ கெஸ்ட் ஹவுஸ் வந்துடுச்சு. இவங்க நேராக உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு போன வேகத்துக்கு அவனோட ஷர்ட்லாம் கழட்டி வீசுகிறான். கழட்டி வீசிட்டு உங்களுக்கு சோஃபாலே உங்களை தள்ளி விடுறான். தயா வந்த உடனே வா. ஆமாம், எப்போவுமே வந்த உடனே தானே பண்ணுவோம். இப்போ என்ன புது கேள்வி? அப்படி இல்லை, இந்த சோஃபாவில் படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே அப்படியே கவர் ஆகுறான். கவர் ஆகிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வீசிட்டு ரொம்ப அப்படியே எல்லா டென்ஷனையும் உங்கள் மேலே காட்டுறான். கொஞ்சமாவது மெதுவாக பண்ணுடா. நானும் உன் மேலே கோவமாக இருக்கேன், நீ இல்லை. நானும் வந்து உன் மேலே கோவமாக இருக்கேன். அது எப்படி நான் இல்லைன்னு சொல்லலாம்? நானும் தான் உன் மேலே கோவமாக இருக்கேன். அது என் மேலே என்ன கோவமாக இருந்தாலும் சாரி, இப்போ ஃபாஸ்ட்டாலும் பண்ணாத ப்ளீஸ். அப்படி எப்படி விட முடியும்? அப்படி எப்படி விட முடியும்? அது என்கிட்ட எனக்கு தொக்கா மாட்டியிருக்கு காலையிலேயே. எப்படி விடுவேன் அப்படின்னு நீங்கள் மேலே போட்டிருக்க இன்னரையும் கட்டி வீசிட்டு எங்களோட இந்த 2 இதையும் சக் பண்ணிட்டே பேசிகிட்டு இருக்கான். கடிக்காமல் மெதுவாக பண்ணது அங்கே வலிக்குது. மெதுவாலாம் பண்ண முடியாது. என்னை கோவப்படுத்தினில்ல, உனக்கு தேவை தான். நீங்கள் தான் என்னை கோவப்படுத்தினேன், எவ்வளோ ஹர்ட் பண்ண. அதுக்கு நீ அதை பண்ண, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். தள்ள நீ. தள்ளா கிழிச்சிருவாங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே போகிறான். கீழே போயிட்டு உங்களை பார்க்குறான். நீங்களும் எப்படியோ பாவமாக பார்த்துட்டு இருக்கீங்க. எதுக்கிட்ட இப்படி பார்க்குற? விடலாம் மாட்டேன் உன்னை, இப்படிலாம் பார்க்காதண்ணே. அதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே அப்படின்னு நீங்கள் கண்ணு மூடிக்கிறீங்க. லைட்டாக ஸ்மோக் பண்ணிவிட்டு
அந்த ப்ளேஸ்க்கு போயிட்டு அவன் முகத்தை வச்சு ரொம்ப நேரமாக ப்ளே பண்ணிகிட்ருக்கான். தயாம் தயாம் நீங்களும் ஹைப்பாகி ரொம்ப மோன் பண்ணிகிட்ருக்கீங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அவனோட தான் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்காண்டி உன் பொசிஷனுக்கு வரான். அப்போது உங்களை ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்டே அவனோட தான் உள்ளே விடுறான். இப்போ அவன் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கும் ரொம்ப ஹைப் ஆகுது. அப்படியே மாறி மாறி ஹைப்பில் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து உங்களை கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கிலெலாம் ரொம்ப கிஸ் பண்ணி அப்படி பண்ணிகிட்ருக்கான். அப்போ உங்கள் இயர்கிட்ட வந்து எப்படி இருக்குது தயா ஒரு மருந்து மாதிரி இருக்காடி. இவ்வளோ சண்டைக்கு அப்புறம் உன் அழுகைக்கெல்லாம் அப்புறம் என்னோடய லவ் லாங்குவேஜே தாண்டி. நான் சாரி கேட்டாலாம் நல்லா இருக்காது. அதுக்கு பதிலாக இதை எடுத்துக்கோ. ஐ லவ் யூ டி. என்னை இவ்வளோ கிஸ் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் எல்லாத்தையும் கண்ணு மூடி இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேடா, இதுக்கு மேலே கொண்டு போனால் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த வீடியோட டியூரேஷனுமே கம்மியாக தான் இருக்கும். சாரி ஃபார் தேட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நல்லா தர பார்க்குறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்டா. அன்யா மாமீஸ்.